ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான்வெஜ் ரெசிபி வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எடுத்தது தான். ஸோ இந்த வீடியோ 2 in 1 இருக்க போகுது. எங்கள் வீட்டில் எடுத்த வீடியோ ப்ளஸ் ஒரு நான்வெஜ் ரெசிபி ரெண்டுமே இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்து நாங்களாம் நேரமாகவே குளித்து ரெடி ஆகிட்டோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அத்தை மாமா ஒரு நாகர்சாமிக்காக ஒரு சேவல் வேண்டி விட்டுருந்தாங்க. ஓகே, அதை அறுத்தரலான்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் காலையில் எழுந்து நாங்கள் நேரமாக குளிச்சுட்டு நாகர்சாமிக்கு போய் இதை அறுத்தரலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் நேரமாகவே இந்த சேவலோட காலில் கட்டி உள்ளே விட்டுட்டாங்க. அதனால் எங்களுக்கு கோவிலுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருந்தது. ஸோ நம்ம இந்த சேவலை தான் நாகர்சாமிக்கு அறுக்க போகிறோம். சேவல் அறுக்கிறதுக்காக நாங்களாம் போயிட்டு இருந்தோம். கூடவே எங்கள் டாகியுமே வந்திருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த சேவலை அறுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த புத்துக்கண்ணுக்கு சேவலை அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்துக்கண் மேலே மஞ்சள் குங்குமம்லாம் இந்த மாதிரி போடுவாங்க. போட்டதுக்கப்புறமா பத்தி குச்சி கற்பூரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தீர்த்தம் தெளித்து தான் சேவல் அறுப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜரே. நாங்கள் சேவல்லாம் அறுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே சிக்கன் க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போவே நம்ம இந்த சிக்கன் நம்ம எந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா, நம்ம எது செஞ்சாலும் ஒரே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, நாங்கள் குயிக்காக செய்கிற மாதிரி சிக்கன் சின்னாமணி தான் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஓகே, இந்த சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா, அந்த அன்றைக்கி மரத்துக்கடியில் தான் உட்காந்து ஆனியன்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். இந்த சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பொருள் தான் தேவையான பொருளே. பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கடலை எண்ணெய், கல்லுப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே. நான் பார்த்திங்கன்னா, அந்த அன்றைக்கி ஒரு 1/2 kg கிட்ட வெங்காயமே உரிச்சிட்டேன். ஒரு 20 to 25 வரமிளகாயை இந்த மாதிரி நல்லா கிள்ளிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா, இந்த வரமிளகாயோட காரம் மட்டும்தான். ஸோ உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் அப்போவே இதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அப்போவே சிக்கனுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 kg சிக்கன் இருந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா, வெளியிலேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான செட்டப்புமே நாங்களாம் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அகலமான பாத்திரம் இருந்தால் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை வச்சதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அன்றைக்கி எங்களோட செட்டப் இப்படி தான் இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அதில் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சின்ன வெங்காயம் இருக்கும். இது வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி தான் சேர்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதனோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா, அதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் நல்லா குயிக்காக வதங்கிடும். நான் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எப்போவுமே இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அதில் நம்ம தேவையான அளவு வரமிளகாய் சேர்க்கலாம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் ஒரு 20 to 25 வரமிளகாய் தான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, வரமிளகாயும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 2 kg சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 வரமிளகாய், ஒரு 1/2 kg சின்ன வெங்காயம் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே நான்வெஜ் ரெசிபீஸ்க்குலாம் கல்லுப்பு சேர்த்து செய்யும்போது அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சிக்கனில் இருந்த தண்ணியிலேயே சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை கொதி வரத்துக்குள்ளே நாங்கள் எந்த மாதிரி ஆம்பியன்ஸில் சமைச்சோன்னு சொல்லி இப்போ காமிச்சிட்றேன். பார்த்திங்கன்னா, சுற்றி மவுண்டன் வியூ தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில்
பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மவுண்டெயின் தான் வந்து இருக்கும். அப்புறம் ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா தோட்டம். நாங்கள் வந்து இந்த மரத்துக்கடியில் தான் வந்து வச்சு சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நான் வந்து அந்த அன்றைக்கி வந்து செமி கிரேவி மாதிரி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா மாமா வந்து செமி கிரேவி மாதிரி வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவே ஒரு 1/2 ஹவருக்கு வந்து அப்படியே விட்டோன்னா நல்லா ட்ரை ஆகி வரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழை இலையில் ஒயிட் ரைஸ், சிக்கன் சின்னாமணியில் வந்து வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பச்சை புளி ரசம், தயிருமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா திருப்தியாக நல்லா ஜாலியாக இந்த மரத்துக்கடியிலே வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி மரத்துக்கடியில் வந்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கடியிலேயே வந்து எங்கள் வீட்டு டாகியுமே வந்து கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே வந்துட்டு இவனுமே வந்து நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டான், எப்படா எங்களுக்கு வந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா கிணறு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வந்து கிளம்பிட்டோம். கிணறு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலிருந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் போன டைம் ஊருக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்து தண்ணி அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் எங்கள் கிணத்தோட ஓவர் வியூ. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அன்றைக்கி வந்துட்டு போர் மோட்டாருமே வந்து எடுத்து விட்டுருந்தாங்க. அதனோட தண்ணி தான் வந்து உள்ளே ஊற்றிட்டுருக்கு. ஸோ சைடில் பைப்பில் ஊற்றிட்டுருக்கு பார்த்திங்களா, அது வந்து போர் வாட்டர் தான். என்றைக்குமே இங்கே பார்த்திங்கன்னா போர் வாட்டர்லாம் வந்து கிணத்துல வந்து விட்டு கிணத்துலேருந்து தான் வந்து தோட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர் வாட்டர் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரெஷர் மூலமாக அந்த போர் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கிணத்துல விட்டு கிணத்துல இருந்து தான் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து நல்லா தண்ணியெலாம் வந்து பாய்ச்சுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கான கான்செப்டே. எனக்குமே போர் வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து தோட்டத்துக்கு வந்து விட மாட்டாங்க. ஸோ கிணத்துல விட்டு வந்து விடுவாங்க. இந்த மாதிரி போர் வாட்டரும் வந்து கிணத்துல விடுவாங்க. ஸோ மழை பெய்கிறப்போ நார்மலாகவே வந்துட்டு தண்ணி வந்து அதுவே வந்து ஊறிக்கும். ஸோ இதுதான் இதுக்கான இதுவே. இந்த பைப் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குலாம் வந்து தண்ணியெலாம் வந்து பாய்ச்சுவாங்க. நம்ம கிணத்துக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழ செடியுமே வந்து இருக்குது. நாங்கள் போன டைம் ஊருக்கு வந்துருக்கிறப்போ அவ்வளோ காய் வந்து வச்சுருந்தது. இந்த டைம் வந்துட்டு அப்போ தான் பூ விட்டு குட்டி குட்டியாக வந்து காயுமே வந்து வச்சுருந்தது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்போவுமே ஊருக்கு வந்தோன்னா எங்களுக்கு தேவையான எலுமிச்சம்பழம்லாம் நாங்கள் இங்கேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வந்து இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருந்தது. அதனால் வந்து நாளைக்கே வந்து நாங்கள் ஊருக்கு வரதா சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் மாமா வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்ததையும் பேக்கிங் ஒர்க்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த அன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.